நாட்டில் நிச்சயமாக ஒரு பலமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற தெரிவாக இருக்கின்ற எதிர்க்கட்சியை பார்க்கும்போது சற்று பலம் எப்படி என்று நம்மளால் கூற முடியாது. இது ஒரு நாட்டுக்கு நல்லதா அல்லது தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதா? ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சில மதக்குருக்களை தேர்தல் பிரச்சார மேடைகளிலே ஏற்றி அவர்கள் மிக கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்தார்கள். ரணில் விக்ரமசிங்க ஒரு இறுதியாக நடந்த பிரச்சார மேடையில் இப்படி சொல்கின்றார், எல்போர்ட் பாராளுமன்றம் நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது, எல்போர்டை பிடித்தவாறு சொல்கின்றார். அதை அடுத்து இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் புதியவர்கள், புதிய முகங்கள். ஆனால் அவர் சொன்னதை போல் நடந்து விடுமா? இது சரியில்லாமல் ஒரு பாதையில் சென்று விடுமா? ரணில் விக்ரமசிங்குடைய மாமனார் ஜே.ஆர். ஜெயவர்தன இவரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரும்போது இவருக்கு என்ன அனுபவம் இருந்தது? ரணில் விக்ரமசிங்குக்கு என்ன அனுபவம் இருந்தது? கல்யாணம் முடிக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவத்தை எடுத்துகிட்டு தான் போய் இந்த கல்யாணம் முடிக்கிறதுனா என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வியை கேட்கணும். இங்கு அனுபவம் என்பது அவசியமற்றபடி. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. லங்காஸ்ரீ உறவுகளுக்கு வணக்கம். இன்றொரு சிறப்பு நேருக்கு நேர் நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பதவிக்கு வந்த பின்னரும் சரி, அதேபோல் இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்து 3 அமைச்சருடன் நாட்டை கொண்டு சென்ற போதும் நாங்கள் இந்த ஆட்சி பற்றி நாங்கள் நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். கட்சி சார்பாக நிறைய விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டவர் கட்சியின் சார்பிலே கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கும் ஒருவருடன் அவர் தான் இன்றைய மோடு இணைந்திருக்கின்றார். இப்பொழுது எங்களுக்கு தெரியும், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே 159 ஆசனங்களுடன் 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். ஆகவே யாரும் எதிர்பாராத, பலர் எதிர்பார்த்த ஒரு முடிவாகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளும் காணப்படுகின்றது. அதேபோல் பழைய முகங்கள், பல வருட காலமாக அரசியலில் பாராளுமன்றத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டு வந்த பலர் இந்த தேர்தலிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய பல முகங்கள் மக்கள் ஆதரித்து அனுசரித்து இப்பொழுது பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது குறித்தும் நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். அவை இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் தற்பொழுது அமைந்திருக்கின்ற புதிய அரசாங்கத்தின் நகர்வுகள் எவ்வாறு அமையப்போகின்றது, இந்த பெரும்பான்மை எப்படியானதாக நாட்டிற்கு அமையப்போகின்றது என்பதெல்லாம் பேசுவதற்கு நாங்கள் இன்றும் எங்களோடு இணைத்திருக்கின்றோம். தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களோடு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? மிக சந்தோஷமான ஒரு சூழலிலே நாட்டு மக்கள் வெற்றியடைந்த பெருமூச்சோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்தனை காலமும் தேர்தல்கள் நடைபெற்றன, தேர்தல்களே கட்சிகள் வெற்றி பெற்றன, மக்கள் தோற்று போயிருந்தார்கள். ஆனால் இந்த தடவை கட்சி ஒன்று வெற்றி பெற்றிருக்கின்றது, அதே நேரம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியை சொன்னவனாக தொடரலாம். நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த உடனே நாங்கள் உங்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் ஒரு தமிழரோடு நாங்கள் பேச வேண்டும், தமிழ் பேசும் ஒருவரோடு பேச வேண்டும் என்று தான் நாங்கள் உங்களை அழைத்திருந்தோம். நீங்களும் வந்து புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி, புதிய அமைச்சரவை குறித்து நீங்கள் நிறைய விடயங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது. மக்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்களில் பார்க்கும்போது தெரிகிறது, உங்களுடைய கருத்துக்களை மக்கள் வரவேற்கின்றார்கள். உங்களை கூட பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும்படி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார்கள். ஆனால் அவர் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லை. கட்சியின் சார்பிலே அவர் தேவையான மும்முரமாக பல வேலைகளை செய்து வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது புதிய அரசாங்கம், அதாவது பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அமைந்திருக்கின்ற நிலையில் மீண்டும் நாங்கள் அவரை எங்களுடைய கலையகத்திற்கு அழைத்து நிறைய விடயங்களை நாங்கள் அவரிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இன்றைய அவரை மீண்டும் இணைத்திருக்கின்றோம். அவை நாங்கள் விபரமாக பேசலாம். முதலில் இப்பொழுது 68 லட்சத்திற்கும் மேலதிகமான வாக்குகளை இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றிருக்கின்றது. எப்படி முடிந்தது? குறிப்பாக கடந்த கோட்டாபய அரசாங்கத்தில் பேசு பொருளானது பேசப்பட்ட விடயம் 69 லட்சம் வாக்குகளை பெற்றோம் என்ற அடிப்படையில் பேசப்பட்ட விஷயம்.
69 லட்சம் வாக்குகளை பெற்ற நிலையிலும் அவர்கள் பெற்றிருந்த ஆசனங்கள் 134 ஆசனங்களை தான் அவர் பெற்றிருந்தார். ஆனால் 69 லட்சத்துக்கு அதிகமாக செல்லாமல் 68,63,186 வாக்குகளை பெற்ற நிலையிலே தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. இதிலே பார்க்கின்ற போது மக்களுடைய மாற்றம், புதிய வாக்காளர்கள் அதே நேரம் பழைய கட்சியில், அதாவது மொட்டு கட்சிக்கு வாக்களித்தவர்களை விட புதிதாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த, கடந்த தேர்தலில் வாக்களிக்காத வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த பொது தேர்தலின் போது 69 லட்சம் வாக்களித்தவர்கள் கணிசமானவர்கள் வாக்களிக்க விருப்பமில்லாத ஒரு நிலை. ஏனென்றால் அந்த கட்சியின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பற்றின் காரணமாக அவர்கள் வாக்களிக்கவில்லை. அதில் அதிருப்தி அடைந்த நிலைமையில் அந்த கட்சிக்கும் வாக்களிக்கவில்லை, வாக்களிக்கவும் இல்லை. வாக்களிக்கின்ற அந்த பெர்சன்டேஜை பார்க்குற நேரம், அந்த விகிதத்தை பார்க்கின்ற நேரம் குறைவாக இருக்கின்றது. குறைவாக இருந்த போதிலும் அந்த 69 லட்சத்துக்கு குறைவான நிலையிலே 68,63,186 வாக்குகளை பெற்ற நிலையிலே 159 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் என்பது மிக சிறப்பான ஒரு வெற்றி. எப்படி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தோழர் அன்றகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் 58 லட்சம் வாக்குகளை பெற்று 46% வெற்றியை பெற்றாரோ, அது அவர்களுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது. 50+1 வரவில்லை என்ற விஷயத்தை அவர்கள் பேசிக்கொண்டார். ஆனால் இப்போது நீங்கள் அடைந்த வாக்குகளை நாங்கள் எட்டவில்லை, ஆனால் உங்களை விட அதிகமான வாசனங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்திலே இந்த தேர்தல் பல தடங்களை பதித்திருக்கின்றது, பல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கு இந்த தேர்தல். குறிப்பாக நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், நாங்களே எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்தான், தமிழ் பேசக்கூடிய ஒரு என்ற அடிப்படையில் சொல்கிறோம். நாங்கள் எங்களை சிறுபான்மையினர் என்ற ரீதியில் எங்களை அதிகமாக அடையாளப்படுத்தி வருவோம். இதற்கு பிறகாவது நாங்கள் சிறுபான்மையினர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் விட்டுவிட வேண்டும். நாங்கள் ஒரு தேசிய இனம், ஒரு நாட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு தேசிய இனமாக இருக்கணும். நாங்கள் ஒரு தேசிய சிந்தனைக்குள் நாங்கள் இலங்கையர்கள் என்ற அந்த மனப்பாங்கை, அந்த மனப்பக்குவத்தை நாங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு மிக சிறந்த உதாரணம் என்பதை விட எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பது தான் யாழ்ப்பாணத்தின் வெற்றி. யாழ் மாவட்டத்தினுடைய வெற்றி என்பது, யாழ் மாவட்டத்திலே வட்டுக்கோட்டை என்ற விடயத்தை பேசுகின்ற போது வட்டுக்கோட்டை தீர்மானம் மிக பிரபலமாக பேசப்பட்ட விடயம். வட்டுக்கோட்டையிலே தேசிய மக்கள் சக்தி ஒரு தேசிய அல்லது பெரும்பான்மை கட்சியாக குறிப்பிடக்கூடிய அந்த கட்சி அங்கு வெற்றி கொண்டிருக்கின்றது என்பது வடபுலத்திலே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய மனதில் எந்தளவு தூரம் இந்த கட்சியின் மீதான நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுடைய அபிலாசையை தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றி கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கை அவர்கள் உள்ளத்தில் வருகின்ற போதுதான் இவ்வாறான வெற்றியை அவர்களால் கொடுக்க முடியும். நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பார்க்கும்போது இலங்கை வரைபடத்திலே வடக்கு கிழக்கு மலையகம் இந்த பகுதிகளிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இருந்த ஆதரவு குறைவாகத்தான் இருந்தது, அதை சொல்லியாக வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில். ஆனால் இம்முறை இந்த பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை வரைபடத்தை பார்க்கும்போது மட்டக்களப்பை தவிர்த்து ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் சிகப்பு நிறம்தான், தேசிய மக்கள் சக்தியின் தான் பேராதரவை பெற்று அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். நீங்கள் இந்த மாற்றத்திற்கு என்ன பிரதான காரணம் என்று நினைக்கிறீர்கள்? மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீதான ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு வகையான ஒரு பய உணர்வு ஒன்றிருந்தது. ஏனென்றால் அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது உண்மையிலேயே இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் மலையக பிரதேசங்களிலும் அவர்களை பயமுறுத்தியது இந்த சிறுபான்மை, அவர்களுக்கான அந்த அடையாளங்கள் அளிக்கப்படும் மத விடயங்கள், அந்த சென்சிட்டிவான விஷயங்களே அவர்களுக்கு போட்டு அவங்கள ஒரு பயமுறுத்தலான நிலையில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின், அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் பின் 50 நாட்களை கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பின் தான் அவருடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான திகதி குறிப்பிடப்படுகின்றது, பாராளுமன்றம் வைப்பதற்கான நிலை. இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் இந்த தேசிய மக்கள் சக்தியை குறித்த பொய் பிரச்சாரங்கள் எதுவுமே மக்கள் அப்படி நடந்து விடுமோ என்ற சந்தேகம் இருந்தது. அவர்களுக்கு அந்த சந்தேகம் தெளிவாக்கப்பட்டது. இல்லை, இந்த தேசிய மக்கள் சக்தி உண்மையிலேயே எங்களுக்கு எதிரானவர்கள், தேசிய மக்கள் சக்திக்கு எதிரானவர்கள்
கொண்டு வந்து வைத்த வாதம் அத்தனையும் பிழையானது, தவறானது, பொய்யானது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். வெறுமனே எங்களை குழப்புவதற்காக, தேசிய மக்கள் சக்தி மீது இருக்கக்கூடிய நல்லபிப்பிராயத்தை இல்லாமலாக்குவதற்காக வைக்கப்பட்ட வாதங்கள் என்பதை மக்கள் உணர்ந்ததன் காரணமாக முழுமனே மக்கள் அவர்களுடைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க. எவ்வாறான மாற்றம் என்று சொல்லும் போது, கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாசவுடைய தலைமையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியானது 34 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் 19 லட்சம் வாக்குகள், 19,68,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர்களுடைய வாக்கு வீழ்ச்சியானது 14 லட்சம் வாக்குகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியுடைய வளர்ச்சி என்பதும் அதே போது கடந்த பொதுத் தேர்தலின் போது 58 லட்சம் பெற்றவர்கள் இப்போது 68, கிட்டத்தட்ட 12-13 லட்சம் வாக்குகள் மேல் வந்திருக்கின்றது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவுடைய கட்சி, மற்ற கட்சிகளுடைய கட்சி மிக வேகமாக வீழ்ச்சி கண்டுள்ளது. அதே நேரம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள், மட்டக்களப்பை தவிர்த்த மற்ற பிரதேசம், மட்டக்களப்பு, அதே போல் திகாமடுள்ள, யாழ்ப்பாணத்திலே ஒரு 2 சீட்டுகள், சாவகச்சேரி, கிளிநொச்சி போன்ற ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் எல்லாமே வெற்றி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முற்று முழுதாகன்னு சொல்லலாம், 98% இனவாதம் என்பது எங்குமே பேசப்படாத அளவிலே வெற்றி கொண்டவர் இது. அதனால் அதை சஜபேயிடு, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சில மதக்குருக்களை தேர்தல் பிரச்சார மேடைகளிலே ஏற்றி அவர்கள் மிக கீழ்த்தரமான ஒரு அரசியலை செய்தார்கள். அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அதே போன்று வன்னிக்குள்ளும் ஒரு சில முஸ்லீம் கட்சி உறுப்பினர்கள் முஸ்லீம் மதகுருமார்களை அழைத்து சென்று ரகசியமான சில பயமுறுத்தல்களை செய்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதற்கான சில முயற்சிகள் செய்தால் அதில் அவர்கள் வெற்றி கொண்டிருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் 21,000 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொல்ல நினைக்கின்றது. அதே போன்று அது கட்சிகள் இல்லாத நிலையிலே ஒரு சில தனிப்பட்ட ரீதியிலே சுயேட்சை குழுவினூடாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று அவர்களும் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கான மக்கள் ஆதரவை வைத்து அவர்கள் வந்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்லலாம், மஸ்தான் அவர்கள் அந்த மாதிரியான நிலையிலே எந்த கட்சி சார்ந்த நிலையிலும் இல்லாமல் அவர் ஒரு தனிப்பட்ட ரீதியிலே சுயேட்சை குழுவினூடாக நின்று அவர் 13,000 வாக்குகளோடு பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கின்றார். இவ்வாறு மிக தெளிவான பல வரலாற்று சாதனைகள் மிக்க ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட முடியும். நிச்சயமாக. இப்பொழுது எங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலும் முடிந்துவிட்டது. 159 ஆசனங்களும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிவிட்டது. நாங்கள் முதலில் பேசினோம், 113 ஆசனங்களை பெற்றால் தான் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முறையான ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த நாட்டை நடத்தி செல்ல முடியும் என்ற நிலையில் நாங்கள் இருந்தோம் அனைவருமே, பொதுவாக பொதுமக்களுடைய கருத்தம். ஆனால் எதிர்பார்த்தும் 159 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது இந்த அரசாங்கம். இந்த நிலையில் 3-2 பெரும்பான்மை பெற்ற இந்த அரசாங்கத்தின் மீது இப்பொழுது தேர்தல் குறித்து ஒரு சிலருடைய விமர்சனங்களும் இருக்க செய்கின்றது. நாட்டில் நிச்சயமாக ஒரு பலமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்ற தெரிவாக இருக்கின்ற எதிர்க்கட்சியை பார்க்கும்போது சற்று பலம் எப்படி என்று நம்மளால் கூற முடியாது. ஆனால் பெரும்பான்மை இந்த பக்கம் இருப்பதால் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது ஒரு நாட்டுக்கு நல்லதா அல்லது தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதா? என்ன மாதிரியான உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நடுநிலையாக நீங்கள் ஒரு கருத்தை எப்படி? ஒரு ஜனநாயக நாட்டிலே பலமான எதிர்க்கட்சி ஒன்று இருக்க வேண்டும். 50+1 13 ஆசனங்கள் என்பதுதான் ஒரு சிறந்த ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். அதிகபட்சமான ஒரு அதிகாரத்தை வழங்குகின்ற போது அது ஜனநாயக விரோத செயலுக்கு சென்று விடுமோ என்ற ஒரு ஐயம் இருக்கின்றது என்ற விடயத்தை நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அது பொதுவாக கட்சி சார்பற்ற நிலையிலே நான் அந்த விடயத்தை விளங்கப்படுத்தியிருந்தேன். ஆனால் அந்த நிலைப்பாடு இப்போதும் நாங்கள் நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். ஆனால் இந்த சந்தேகம், இவ்வாறான ஒரு கேள்விக்கு உங்களை கொண்டு செல்வதற்கு காரணம், கடந்த காலங்களிலே 1971ஆம் ஆண்டாக இருக்கலாம், 1977ஆம் ஆண்டு ஜேஆருடைய ஆட்சியாக இருக்கலாம், அதற்கு பின் மஹிந்த ராஜபக்சேவுடைய அல்லது கோட்டாபேயுடைய ராஜபக்சே அவருடைய ஆட்சிகளாக இருக்கலாம். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆட்சி அதிகாரம் 3-2 பெரும்பான்மை அல்லது 6-5 பெரும்பான்மை என்பதை அவர்கள் பயன்படுத்திய விதம் மக்கள் மத்தியில் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி மக்கள் நலன் குறித்து பேசுகின்ற, மக்கள் நலன் குறித்து சிந்திக்கின்ற ஒரு இயக்கம். வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அதனோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்பது என்பதை பற்றிய சிந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம்.
எனவே இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த 3/2 பெரும்பான்மை அதிகப்படியான இந்த அதிகாரம் என்பதை நிச்சயமாக நாங்கள் தவறான விதத்திலே பயன்படுத்த மாட்டோம். எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் தோழர் டில்வின் சில்வா சகோதரர் அவர்கள் பேசுகின்ற போது இப்போதுதான் நாங்கள் மிக கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். இது அதிகாரம் என்பது எங்கள் மீது சுமத்தப்பட்ட, எங்கள் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக மக்கள் தந்த அதிகாரம். எனவே இதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு இறுதியாக நடந்த பிரச்சார மேடையில் இப்படி சொல்கின்றார், எல்போட் பாராளுமன்றம் நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது, எல்போட்டை பிடித்தவாறு சொல்கின்றார். அதை அடுத்து இப்பொழுது பார்லிமெண்டத்துக்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் புதியவர்கள், புதிய முகங்கள். ஆனால் அவர் சொன்னதை போல் நடந்து விடுமா, இது சரியில்லாமல் ஒரு பாதையில் சென்று விடுமா, இந்த புதிய முகங்களுக்கு அனுபவம் இல்லை, எப்படி செய்ய போகின்றார்? அதாவது நான் இதே கேள்வியை ரணில் விக்ரமசிங்கிடம் கேட்கிறேன். ரணில் விக்ரமசிங்குடைய மாமனார் ஜேஆர் ஜெயவர்தனை இவரை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரும்போது இவருக்கு என்ன அனுபவம் இருந்தது? ரணில் விக்ரமசிங்குக்கு என்ன அனுபவம் இருந்தது? அவர் வெளிநாட்டிலே போய்த்து படிச்சுட்டு வந்து ஒரு PhD படிச்சுட்டு வந்து ஒரு பட்டத்தை மட்டும் லோயராக இருந்தார். அவ்வளோதான் அவருக்கு இந்த தகுதியை தவிர அவருக்கு இந்த அரசியலில் என்ன அனுபவம் இருந்தது? ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியின் 159 உறுப்பினர்களுக்கும் இந்த நாட்டில் 76 வருட கால அரசியலிலே அவர்கள் தந்த அனுபவம், எங்கள் நாட்டை கட்டியெழுப்பது எப்படி என்பதற்கான முழு அனுபவமும் அதில் இருக்கின்றது. அவர்கள் எவ்வாறான கீழ்த்தரமான அரசியலை செய்து இந்த நாட்டை இந்த இடத்துக்கு இழுத்து கொண்டு விட்டிருக்கிறார்கள், அதல பாதாளத்தில் விட்டிருக்கிறார்கள் என்பது அதிலே அந்த காலத்தை கடத்திய ஒவ்வொரு பிரஜையும், இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜையும் இந்த பாராளுமன்றத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அனுபவம் அவர்களிடம் இருக்கின்றது. இதற்கான ஒரு கிண்டலான ஒரு விடையை முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருந்தார். கல்யாணம் முடிக்கிற விஷயத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். நீங்கள் அதை செவ்வியை பார்த்துருப்பீங்கள். கல்யாணம் முடிக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவத்தை எடுத்துகிட்டு தான் போய் இந்த கல்யாணம் முடிக்கிறதுனா என்ன நடக்கும்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இங்கு அனுபவம் என்பது அவசியமற்ற விடயம். மஹிந்த தேசப்பிரிய சொல்லியிருந்தார். மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் அந்த விடயத்தை மிக நக்கலான விதத்திலே இந்த வாதத்தை வைத்த ரணில் விக்ரமசிங்கவுக்கே தூக்கி அடித்திருந்தார் அவர் விஷயத்தை. அனுபவம் என்பது இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான அனுபவம் போதும். இந்த 76 வருட கால அனுபவம், இந்த அரசியல்வாதிகள் காட்டிய அவர்களுடைய கீழ்த்தரமான அரசியல் தாராளமாக போதும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு. ஒவ்வொரு பிரஜைக்கும் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அல்ல, சாதாரண ஒரு மனிதன் கூட பாராளுமன்றத்திற்கு போனால், சாதாரண ஒருவரோட பாராளுமன்றத்துக்கு போனால் இந்த அனுபவமே அவருக்கு போய் இவர்கள் கொடுத்த அந்த வலி வேதனை அத்தனையும் போதும் பாராளுமன்றத்தில் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக அவர் சிந்தித்து செயற்படுவதற்கு தாராளமான அனுபவம் இருக்கின்றது. அனுபவம் என்பது இவர்கள் இந்த அனுபவம் இல்லாதவர்கள் யார்? அவர் சொல்லக்கூடிய அனுபவத்தை பார்ப்போமே. வடமேல் மாகாணத்தில் நீர்கொழும்பு மாவட்டத்தில் அனுபவசாலின்னு சொல்லி எங்கள் தோழர் அனுகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார். அவர் எதற்கு அனுபவமிக்கவர்? அவரை STF-ஆல் வைத்து பிடிக்க போகிற நேரம் ஹெலிகாப்டரில் போய் இறங்கினார் யார்? முன்னாள் ஜனாதிபதி போய் இறங்கி இது என்னடா தான் விட்டுருங்கன்றார். அவர் செய்த அனுபவம் என்ன? அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்ன? இந்த நாட்டுக்குள்ளே போதைப் பொருளை கொண்டு வந்தார். ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரியான விதத்தில் அவர்களுக்கு அனுபவம் இருக்கலாம், அந்த விதத்திலே அவர்கள் அனுபவத்தை கொண்டிருக்கலாம். ஆனால் நாட்டை கட்டியெழுப்பும் விதத்திலே எந்த ஒரு அனுபவமும் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. ஒவ்வொருவரும் கரப்ஷன். எல்லா முன்னாள் அமைச்சர்களுமாக இருக்கலாம், எல்லா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும், குறைந்தது பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட எல்லாருமே கரப்ஷன். அதில் அனுபவமிக்கவர்களாக இருந்திருக்கலாம். அதில் நாட்டை கட்டியெழுப்பும் விடயத்தில் அவர்கள் யாருமே அனுபவம் பெறவில்லை. ஆனால் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற சிந்தனையிலே இவர்களுக்கு கொடுத்த வழி வேதனை போதுமாக இருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய NPP-யின் உறுப்பினர்களுக்கும் தாராளமான அனுபவம் அந்த இடத்தில் இருக்கின்றது. அனுபவம் என்பது அவர்கள் முடியுமானாலோ மக்களிடத்தை ஒரு பொய் பிரச்சாரத்தை கொண்டு ஏற்படுத்தி அதை இல்லாமலாக்கலாம் என்று முயற்சித்தார்கள். அதிலேயும் அவர்கள் பொய்ப்பித்து விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள். இறுதியான என்னுடைய கேள்வி என்னவென்று பார்த்தால், இப்பொழுது கொழும்பை எடுத்துக்கொண்டால், நீங்கள் கொழும்பில் பணிபுரிபவர், நான் கூட கொழும்பில் தான் இருக்கின்றோம். ஆனால் கொழும்பை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது கொழும்பில் தமிழ் பிரதிநிதித்துவம் என்று பார்லிமெண்டத்திலே இல்லாமல் போயிருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்தானால், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மரிக்கார் ஆகியோர் உள்ளே இருக்கிறார்கள், பார்லிமெண்ட் தெரிவாகி இருக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து? நாடு குறித்து சிந்திக்கின்ற போது உண்மையிலேயே 18 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொழும்பு மாவட்டத்திற்குள்ளே தெரிவு செய்ய வேண்டும். அதிலே 14 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி ஊடாக வந்திருக்கின்றார்கள். 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தரப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதில் சஜித் பிரேமதாசா, அடுத்தது முஜிபுர் ரஹ்மான், மரிக்கார், மற்றது எங்களோட கலாநிதி ஹர்சடி சில்வா, 4 பேர் வந்திருக்கிறாங்க.
ஆனால் இந்த இடத்திலே அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய மனோ கணேசன் அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கட்சி ஊடாக போட்ட சிவானந்த ராஜா அவர்களும் இதிலே தெரிவு செய்யப்படவில்லை. அவர்களுடைய வாக்கு அடிப்படையிலே தெரிவு செய்யப்படவில்லை. இந்த இடத்திலே பார்க்கின்ற போது எங்களுடைய கட்சியின் வெளியேற்றப்பட்ட கெட்டபை ஆராய்ச்சி சகோதரர் அவருக்கு 53,000 வாக்குகள் அளவில் இருக்கின்றது. அதே போன்று ராய் கெலே வல்தசார் சகோதரி அவருக்கு 44,000 வாக்குகள் இருக்கின்றது. 53,44,000. ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய முஜிபுர் ரஹ்மானுக்கோ அல்லது மரிக்காருக்கோ 40,000 வாக்குகள் தான் இருக்கின்றது. 40,000 வாக்குகள் மக்கள் அதிகப்படியான விருப்பத்தை தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களுக்கு அளித்திருந்தாலும் கூட அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை. அதைவிட குறைந்த வாக்கின் அடிப்படையிலே வீதாசார அடிப்படையிலே ஆசனங்கள் பிரிந்து செல்கின்ற அடிப்படையிலே செல்கின்றன. அந்த அடிப்படையில் தோழர் சிவானந்தராஜா அவர்கள் தெரிவு செய்யப்படவில்லை. அதே நேரம் மனோ கணேசன் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். இதிலே கொழும்பில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நாட்டு மக்கள் அபிவிருத்தி என்று வருகின்ற சந்தர்ப்பத்திலே அது தமிழராக இருக்கலாம், அல்லது சிங்களவர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்களாக இருக்கலாம், எந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாத நிலையிலே தான் நாடு அபிவிருத்தி செய்யப்படும். இப்பொழுது தேசிய பட்டியல் என்கின்ற விடயம் பெரிதும் பேசப்படுகின்றது. காரணம், தேர்தலில் நிற்காதவர்கள், அதுவும் தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது குறித்து தேர்தல் ஆணையம் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையை பற்றி நீங்கள் நினைக்கிற பொழுது மொட்டு கட்சியில் நாமல் ராஜபக்ஷ தேர்தலில் நிற்கவில்லை, ஆனால் அவர் தேசிய பட்டியலூடாக உள்ளே வருகின்றார். இந்த விடயத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது தேசிய பட்டியல் என்ற விடயம் யாப்பு ரீதியாக முன்வைக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டின் அபிவிருத்தி அல்லது நாட்டின் வளர்ச்சி குறித்து சிந்திக்கின்ற நேரம் அதற்கான வளவாளர்கள், கல்விமான்கள் உள்வாங்கப்பட வேண்டும். ஆலோசகர்கள் போன்ற விதத்தில் அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அதற்கான ரீதியில்தான் அந்த தேசிய பட்டியலின் அங்கத்தவர்கள் நியமிக்கப்படுவார். 29 தேசிய பட்டியல் இருக்கின்ற 29 பேர் நியமிக்கப்படுகிறது என்பதெல்லாமே இந்த நாட்டிற்கு தேவையானவர்களே தவிர வெறுமனே கட்சியின் விருப்பத்திற்குரியவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சிக்காக செலவழித்தவர்கள் என்ற ரீதியிலே அல்ல தெரிவுகள் வர வேண்டும். இந்த தேசிய மக்கள் சக்தியின் தெரிவு எதை யாப்பு விரும்புகிறதோ, எதை யாப்பு சொல்லுகிறதோ அந்த அடிப்படையிலே தான் இந்த தேசிய பட்டியல் நியமனம் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சியிலே அவர்களுக்கு தேவையானவர்கள், கட்சிக்கு செலவழித்தவர்கள் என்றது மாத்திரமே பார்க்கப்பட்டதே தவிர வளவாளர்கள், கல்வியாளர்கள், இந்த நாடு குறித்து சிந்திக்கக்கூடியவர்கள், நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்லக்கூடியவர்கள் என்ற ரீதியிலே சிந்திக்கப்படவில்லை. உதாரணத்துக்காக நாமல் ராஜபக்ச அவருக்கு இருக்கக்கூடிய தேசிய பட்டியலூடாக வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், அவர் அந்த கட்சியின் தலைவருடைய மகன். அது மாத்திரம்தான் இருக்கிறார். அது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அது மாத்திரம்தான் அவருக்கு இருக்கக்கூடிய தகுதியை தவிர, ஆனால் நாடு குறித்து சிந்திக்கக்கூடிய ஒருவரை உள்வாங்குமாக இருந்தால் அவர் இந்த தேசிய மக்கள் சக்தியினோடு இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பார். அவ்வாறு இல்லாதவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வருகின்ற போது எப்போதுமே ஒரு தேசிய கட்சி, அது அரசாளுகின்ற கட்சி எந்த முடிவை கொண்டு வந்தாலும் அதிலே குறை காண்பவர்களாகவும் அதில் குறையை எடுத்து மக்களிடம் கொண்டு செல்லக்கூடியவர்களாகவே இருப்பார்களே தவிர அவ்வாறான தேசிய பட்டியல் நியமனம் என்பது எதிர்காலத்திலாவது, இனி வரும் காலத்திலாவது வளவாளர்கள், இந்த நாட்டை கட்டியெழுப்பும் சிந்தனையில் உள்ளவர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அந்த கட்சியில் அந்த மாதிரியான நியமனங்கள் எங்களுடைய கட்சியில் தேசிய மக்கள் சக்தியிலே நீங்கள் அந்த 18 ஆசனங்களும் பூர்த்தி செய்யப்படுவர்களுடைய தராதரங்களை, கல்வித்தகைமைகளை எடுத்து பார்த்தீர்களா என்றால் எந்த விதமான குறையும் கூறுவதற்கு அங்கே இடமில்லை. அவ்வளவு பேருமே, அந்த 18 பேருமே இந்த நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்பது என்பதை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அதற்காக செயற்படக்கூடியவர்களாகவும் செயலாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களே தவிர மற்றபடி அவ்வாறு இல்லை. ஆகவே இதுவரை எங்களோடு இணைந்திருந்து எங்களுடைய கேள்விகள், குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். ஆகவே இனிவரும் அடுத்த 5 வருடங்கள் நாட்டிற்கு எப்படி அமையப் போகின்றது, இந்த நாட்டின் அபிவிருத்தி நிலை எப்படி அமையப் போகின்றது, கடந்த கால அரசாங்கங்களினால் பெறப்பட்ட கடன்கள் மீண்டும் செலுத்தப்படுமா, மக்கள் சாதாரணமாக அவர்களுள் 4ஆம் சம்பளம் பெறுபவர்களிலிருந்து மாத சம்பளம் பெறுபவர்கள் ஒரு சுதந்திரமான நிம்மதியான
நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த நாட்டில் வாழ முடியுமா என்று தான் அனைவரும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். வாக்களித்துவிட்டு, நீங்கள் கூறியதை பொறுத்தால் வாக்களித்துவிட்டு மக்கள் அரசாங்கத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்பதல்ல ஜனநாயக கடமை. நிச்சயமாக மக்களுடைய கைகளிலும் இருக்கின்றது. இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் எடுத்துச் செல்வது மக்களாகிய எங்கள் அனைவருடைய ஒரு பொறுப்பு கடமையமாக இருக்கிறது. ஒழுக்கத்திலும் சரி, நல்ல திட்டங்களை முன்னெடுப்பதிலும் சரி, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளிலிருந்து அவர்கள் முறையாக செலுத்த வேண்டும். இந்த நாட்டை ஒரு நல்லதொரு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, இன்றும் எங்களோடு இணைந்து இந்த அரசாங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி, மக்களுடைய நிலைப்பாடு, அரசாங்க நிலைப்பாடு, கட்சி நிலைப்பாடு என்பது குறித்து எங்களோடு விளக்கமாக பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தாகா ஐன்ஸ்டீன் அவர்கள். மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி. அதே நேரம் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக எங்களுடைய தோழர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்தை எவ்வாறு உயர்த்துவது என்பது குறித்து மிக கடுமையாக சிந்தித்து வருகிறார். அதே மாதிரி சுற்றுலாத்துறை மிகவும் வேகமாக துரிதப்படுத்தப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே நாடு மிக குறுகிய காலத்திற்குள் மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுக்கும். எதிர்வரும் காலங்களிலே இந்த நாட்டை மிக வேகமாக கட்டியெழுப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும். அந்த அடிப்படையிலே என்னுடைய தோழர் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் சிந்தித்து வருகிறார் என்பதையும் நான் அந்த இடத்திலே பதிய வைத்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு எனக்கு இந்த ஊடகம், நீங்கள் வேறு ஊடகங்களும் எனக்கு சந்தர்ப்பம் தந்திருந்த போதிலும், ஆனால் சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சிந்தித்து அவசரமாக அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தரக்கூடியதிலே லங்காசிரி, ஐபிசி 2 நிறுவனங்களுக்கும் நான் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒரு என்பிபியினுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையிலே கட்சி சார்பாகவும் தோழர் டில்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிர்வாகத்திற்கும் கலையக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இதற்காக செயற்படக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தாகா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். லங்கா ஸ்ரீ செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் டெல்ஷான் வின்சன் மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். விகேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் AFT ஆக்டிவேட்டட் ஃபாலிகுலர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட விகேருக்கு கால் பண்ணுங்க.